ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் காலையில போஸ்ட் பண்ண வீடியோல இனி ஒன் பை ஒன்னா நமக்கு டிக்கெட் ஓப்பனிங் அப்டேட் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். லேட்டஸ்டா ஒரு 3 அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்னைக்கு என்னென்ன டிக்கெட்ஸ் வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். வந்திருக்க அப்டேட்ல செப்டம்பர் மாசத்துக்கான டிக்கெட் புக்கிங்கோட அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது ஆகஸ்ட் மாசத்துல திருமலையில பவித்ரோற்சவம் வந்து நடக்குது. அதற்கான டிக்கெட் ஓப்பனிங்கோட டேட் அப்டேட்டுமே கொடுத்துருக்காங்க. இந்த டேட் எல்லாமே வந்து டிடிடி கேலண்டர்ல அவங்க என்ன டேட் சொல்லியிருக்காங்களோ அதுதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வாங்க என்னென்ன புக்கிங் ஓப்பன் ஆகுது என்ன டேட்ஸ்ல அப்படின்ற டீட்டெயில பார்க்கலாம். இந்த மாதிரி எந்த அப்டேட் வந்தாலும் நம்ம சேனல்ல உடனே வீடியோவாகவும் நம்மளோட டெலிகிராம் குரூப்ல வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நோட்டிபிகேஷன் என்ன அப்படின்னா, வர்ச்சுவல் சேவா 500 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் செப்டம்பர் மாசத்துக்கு ஓப்பனிங் புக்கிங் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஓப்பனிங் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த மாசம் 22ஆம் தேதி மத்தியானம் 3 மணிக்கு வந்து செப்டம்பர் மாசத்துக்கு ஓப்பன் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுல சேவா தர்ஷன் ஓகேங்களா. ஸோ இந்த வர்ச்சுவல் சேவால நம்ம சேவாவில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. அதற்கு பதிலாக ஒரு 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட்ல நம்ம ஒரு நாள் சாமி பார்க்கலாம். அதோட செப்டம்பர் மாசத்தோட புக்கிங் வர்ற 22ஆம் தேதி மத்தியானம் 3 மணிக்கு ஓப்பன் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது திருமலையில வந்து பவித்ரோற்சவம் ஸ்ரீவாரி டெம்பிள்ல நடக்குது. 27/8/2023 இருந்து 29/8/2023 3 நாள் நடக்குது. சேவா டிக்கெட் வில் பி அவைலபிள் புக்கிங் வந்து 22ஆம் தேதி காலையில 10 மணிக்கு இந்த பவித்ரோற்சவத்தோட டிக்கெட் வந்து இருக்கு. இதோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா சொல்லுங்க, நான் செப்பரேட்டா வந்து ஷேர் பண்றேன். வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே திருமலையில நடக்கக்கூடிய ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு சேவா அப்படின்னே சொல்லலாம். பவித்ரோற்சவம், புஷ்பயாகம், இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபெஸ்டிவலுமே ரொம்ப ஸ்பெஷல். இதுக்கான டிக்கெட் புக்கிங்கும் வந்து நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. அதே போல காலையில ரொம்ப ஃப்ரீயா நம்ம மூலவர தரிசனம் பார்க்கலாம் ஒரு ஃப்ரீ மைண்டோட அப்படின்னா, அதுக்கு வந்து அங்க பிரதர்ஷனம் டிக்கெட் தான் ரொம்ப ரொம்ப ஒரு பெஸ்டான ஒரு ஆப்ஷனா இருக்கும். செப்டம்பர் மாசத்துக்கான புக்கிங் வர்ற 23ஆம் தேதி காலையில 10 மணிக்கு ஓப்பன் ஆகுது அப்படின்ற அப்டேட்டுமே வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு 3 அப்டேட்ஸ் வந்து வந்திருக்கு. தொடர்ச்சியா நிறைய அப்டேட்ஸ் வரும். செப்டம்பர் மாசத்துக்கு மட்டும்தான் 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் வந்து ஓப்பன் பண்ணுவாங்கன்றதை இதுல இருந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு 500 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் செப்டம்பருக்கு மட்டும்தான் ஓப்பன் ஆகுது. இதுக்கு அடுத்து என்னென்ன அப்டேட் இன்னும் வரும் அப்படின்னா, செப்டம்பர் மாசத்துக்கான சீனியர் சிட்டிசனோட தர்ஷன் டிக்கெட் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஆகஸ்ட் மாசம் வரைக்கும் ஓப்பன் ஆகிருச்சு. செப்டம்பருக்கு வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட்டோட அப்டேட்டும் வரும். கீழ் திருப்பதியில ஸ்டே பண்றதுக்கு உங்களுக்கு அக்கமடேஷன் புக்கிங்கும் நமக்கு வந்து அப்டேட் வந்து வரும். 1 by 1 வரும். எல்லா அப்டேட்டும் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். டிடிடியோட கேலண்டர் பொறுத்த வரைக்கும் 18ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி வரைக்கும் ஒவ்வொரு மாசமும் நமக்கு எலக்ட்ரானிக் டிப்போட ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். இது செப்டம்பர் மாசத்துக்கு நமக்கு வந்து ஓப்பன் ஆகும். அதுக்கு அடுத்தது அதோட பேமெண்ட் 20ஆம் தேதியிலேருந்து 22ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். வர்ச்சுவல் சேவா அதோட மாதிரி நமக்கு டைரக்டா இருக்கக்கூடிய சேவாவோட புக்கிங் 21ஆம் தேதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 21ஆம் தேதி அப்படின்னா நமக்கு வந்து இங்க வர்ச்சுவல் சேவா வந்து 22ஆம் தேதி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு நாள் டிஃபரெண்ட் வந்து ஆகுது. அது போலவே நமக்கு ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் அங்க பிரதர்ஷனம் டிக்கெட் 23 சொல்லியிருக்காங்க. இங்க வந்து அங்க பிரதர்ஷனம் 23ஆம் தேதி தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகுது. அதுல எந்த சேஞ்சஸுமே நமக்கு இல்லை. அதே மாதிரி 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் 24ஆம் தேதி 24 இல்லைன்னா 25க்குள்ள ஓப்பன் ஆகும். திருப்பதி அக்கமடேஷன், திருமலா அக்கமடேஷன் 26, 27 அந்த மாதிரி ஒவ்வொரு டேஸ்ல வந்து வரும். ஸோ இதுதான் கேலண்டர். எந்த அப்டேட் வந்தாலும் உடனே நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். இந்த இன்ஃபர்மேஷனை முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மேபி தரிசன போற எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னொரு பயனுள்ள பதிவுல சந்திக்கலாம். நன்றி.